சென்டர் ஆஃப் மாஸ் கண்டினியூஷன் பார்க்கலாம். போன கிளாஸ் வந்து ஒரு சும்மா ரீகேப் மாதிரி பார்த்துட்டு அப்படியே கண்டினியூஷன் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி பாயிண்ட் வேர் ஹோல் மாஸ் ஆஃப் தி பாடி சப்போஸ் டு கான்சென்ட்ரேட் அப்படின்னு வருது. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் டூ பார்ட்டிகல் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தோம்னா, அதாவது ரெண்டு பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருக்காங்க, மாசஸ் M1 M2 அப்படின்னு கொடுத்துருந்தா, ஒரு பார்ட்டிகல் மாஸ் M1 இன்னொரு பார்ட்டிகல் மாஸ் M2 அண்ட் டிஸ்டன்ஸ் பை விச் தே ஆர் செப்பரேட்டட் Rன்னு கொடுத்துட்டு அதோட சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு இடத்துல இருக்கும். டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து R1, டிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்ட் பார்ட்டிகல் ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து R2 அப்படின்னு இருந்துச்சுன்னா, இது ஃபார்முலா வந்து M1 R1 is equal to M2 R2, இது ஒரு ஃபார்முலா. அடுத்து வந்து M1 is equal to M2 into R divided by M1 plus M2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இன்னொரு ஃபார்முலா சாரி M1 கிடையாது, இது வந்து R1. R1 is equal to M2 R divided by M1 plus M2. Similarly போட்டு R2 is equal to M1 R divided by M1 plus M2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அடுத்து வந்து கோஆர்டினேட் சிஸ்டம்ல வச்சிருந்தோம்னா, அப்போ XCM is equal to என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, M1 X1 plus M2 X2 divided by M1 plus M2. Similarly போட்டு Y கோஆர்டினேட் Z கோஆர்டினேட்டுக்கு எழுதிக்கலாம். ஜென்ரலா வந்து பொசிஷன் வெக்டார்ல எழுதும்போது R bar is equal to M1 R1 bar plus M2 R2 bar plus so on அப்படின்னு வந்துட்டு Mn Rn bar divided by M1 plus M2 plus so on Mn அது வரைக்கும் வந்திருக்கும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா வெலாசிட்டி ஆஃப் தி சென்டர் ஆஃப் மாஸ் கிடைக்கும். இது வந்து பொசிஷன் வெக்டார் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ M1 V1 plus M2 V2 எல்லாமே வெக்டார் நோட்டேஷன்ல எழுதணும். டிவைட் பை M1 plus M2 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்போ வந்து இது வந்து இந்த மாஸ் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மொமெண்டம் வந்துடும். மொமெண்டம் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் அப்படி போட்டுக்கிறோம். அடுத்து இந்த மொமெண்டம் டிஃபரன்ஷியேட் பண்ணா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் தான் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் ஆன் தி சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு F1 bar plus F2 bar அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த வெலாசிட்டி ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா, ஆக்சலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் இஸ் ஈக்குவல் டு M1 A1 bar plus M2 A2 bar plus so on அப்படின்னு வந்துட்டு டிவைட் பை M1 plus M2 இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேயே வந்து நமக்கு ஜென்ரலாக எப்படி எழுதுறோம்னா, பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பொசிஷன் வெக்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எப்படி எழுதலாம்னா M1 R1 plus M2 R2 plus so on எழுதுறோம் இல்லைங்களா, plus so on அப்படின்னு எழுதிட்டு டிவைட் பை M1 plus M2 plus so on எழுதுறோம். இந்த கேஸ்ல வந்து நம்ம சிக்மா நோட்டேஷன்ல எழுதிக்கலாம். RCM is equal to sigma I is equal to 1 to n mi Ri divided by sigma I is equal to 1 to n mi அப்படின்னு எழுதிக்கிறோம். இதே கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். இது வந்து டிஸ்கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன், பார்ட்டிகல்ஸ் தூரமா இருந்துச்சுன்னா இந்த இதே கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா வந்து இன்டகிரேஷன் எழுதிக்கிறோம். RCM is equal to, அதாவது ஒரு பாடி இப்படி இருக்குன்னு வச்சுங்க, இந்த பாடி வந்து நமக்கு இன்ஃபைனைட் பார்ட்ஸா சின்ன பார்ட்ஸா டிவைட் பண்றோம். சின்ன பார்ட்ஸா நம்ம டிவைட் பண்றோம். இதுல ஒரு பார்ட் dmன்னு எடுத்துங்க, இதுல ஒரு பார்ட் வந்து dmன்னு எடுத்துட்டு இந்த பார்ட்டோட பொசிஷன் வெக்டார் வந்து r அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா? இப்போ வந்து RCMக்கு என்ன வரும் ஃபார்முலா பாத்தீங்கன்னா வந்து இன்டகிரல் அதாவது r bar dm, அதாவது r bar dm அப்படின்னு போட்டுட்டு டிவைட் பை இன்டகிரல் dm அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நேற்று கிளாஸ் போன கிளாஸ்ல வந்து இந்த இவ்வளவு டாபிக்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். போன கிளாஸ்ல வந்து இந்த இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து நம்ம கான்செப்ட்ஸை கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ வந்து நமக்கு ஃபோர்ஸ், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ சென்டர் ஆஃப் மாஸுக்கு வந்து நம்ம என்னென்ன அடுத்த கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்ற கான்செப்டை பார்க்க போறோம். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் மாஸ்னா தட் இஸ் தி பாயிண்ட் வேர் ஹோல் மாஸ் ஆஃப் தி பாடி சப்போஸ் டு கான்சென்ட்ரேட்னு அர்த்தம். அதே சென்டர் ஆஃப் கிராவிட்டினா வெயிட்ப்பா. இட் இஸ் தி பாயிண்ட் வேர் ஹோல் வெயிட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் சப்போஸ் டு கான்சென்ட்ரேட். புரியுதுங்களா? Center of mass na it is the point where whole mass of the body is supposed to concentrate. Center of gravity na it is the point where whole weight of the object is supposed to concentrate. அப்போ weight னு எடுத்துக்கணும். அப்போ weight க்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா RCM னா இங்க center of gravity அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க வந்து RCM னா center of gravity னு எடுத்துக்கணும். center of mass க்கு RCM எடுத்தோம், center of gravity க்கு center of gravity அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம்.
பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு என்னன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது என்ன சொல்லுங்க, இட் இஸ் தி பாயிண்ட் வேர் ஹோல் வெயிட் ஆஃப் தி பாடி சப்போஸ் டு கான்சென்ட்ரேட் தானே. அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ்ல எம்னு போட்ட பிளேஸ்ல நீங்க என்ன பண்ணிடலாம்னா வெயிட்னு எழுதிடணும். அப்போ W1 R1 பார் பிளஸ் W2 R2 பார் பிளஸ் சோ ஆன் அப்படின்னு எழுதிட்டு பிளஸ் WN RN பார் அப்படின்னு எழுதுறோம். மாஸ் பிளேஸ்ல வெயிட் எழுதிக்கிறோம். டிவைட் பை W1 பிளஸ் W2 பிளஸ் W3 சோ ஆன் எழுதிட்டு பிளஸ் WN அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ வந்து இப்போ பார்ட்டிகல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் பார்ட்டிகல் டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்குப்பா. அது ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்க்கும் வெயிட் இப்படின்னு எழுதிட்டோம் நம்ம. இப்போ வெயிட்டுக்கு ஆக்சுவலாக என்ன ஃபார்முலா சொல்லுங்க. வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா வரும்? வெயிட் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல டிஃப்ரெண்டா இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் வந்து சேஞ்ச் ஆகும், வித் ரெஸ்பெக்ட் டு டெப்த் சேஞ்ச் ஆகும், பிளேஸ் டு பிளேஸ் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு இருக்கு. சப்போஸ் நான் இப்போ வந்து பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறேன், இப்படி எடுத்துக்கிறேன். பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து எப்படி எடுத்துருக்குன்னா சேம் ஹைட் ஃப்ரம் தி கிரவுண்ட் எடுத்திருக்கேன். இது கிரவுண்ட்னு எடுத்துங்க. கிரவுண்ட்ல இருந்து எல்லா பார்ட்டிகளும் சேம் ஹைட்ல எடுத்திருந்தேன்னா அப்போ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகளுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சேமா தானே இருக்கும். ஸோ when we are placing all the particle in uniform gravitational field, in the case of uniform gravitational field, in the case of uniform gravitational field, gravitational field, அதாவது யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட் என்ன சொல்லுங்க, கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல வைக்கும் போது அதாவது ஹைட் சேமா இருந்துச்சுன்னா ஜி சேமா இருக்கும். அப்போ ஜி சேமா இருந்தா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஆர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி எழுதிக்கலாம் பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து M1G இன்ட்டு R1 பார் பிளஸ் M2G இன்ட்டு R2 பார் பிளஸ் அப்படி சோ ஆன் எழுதிட்டு MNG RN பார் அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? போட்டு டிவைட் பை M1G பிளஸ் M2G வெயிட் பிளேஸ்லாம் M இன்ட்டு ஜின்னு போட்டுடுறேன். ஏன்னா யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணாங்களா MNG. அப்போ நியூமரேட்டர்ல டினாமினேட்டர்ல ஜி காமனா எடுத்து கேன்சல் பண்ணிடலாம் இல்லைங்களா? அப்படி பண்ணீங்கன்னா இப்போ என்ன வரும் பாருங்க, ஆர் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஈக்குவல் டு M1R நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லாம் ஜி காமனா எடுத்து கேன்சல் பண்றோம். அப்படி பண்ணீங்கன்னா M1 R1 பார் பிளஸ் M2 R2 பார் பிளஸ் சோ ஆன் போட்டு டிவைட் பை M1 பிளஸ் M2 அப்படின்னு பிளஸ் சோ ஆன் போட்டு அந்த மாதிரி வருதுங்களா? சரி, அப்போ இது என்ன சொல்லுங்க, இதுதான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ், பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது சொல்லுங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் மாஸும் கோயின்சைட் ஆகுது. ஸோ இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லுங்க பார்க்கலாம். if body is immersed in uniform gravitational field, if body is immersed in uniform gravitational field, then center of mass must coincide with the center of gravity அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு வருதா ஃபால்ஸ்னு வருதாப்பா? புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அதாவது பார்ட்டிகல் வந்து என்ன பண்றோம், ஒரு பாடியை வந்து யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல இம்மர்ஸ் பண்றேன். ஒரு பாடி வந்து யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல இம்மர்ஸ் பண்றேன். அப்போ யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல இம்மர்ஸ் பண்ணும்போது சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கோயின்சைட் ஆகுதுன்னு சொல்றேன் நான். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ. என்ன பாருங்க, இங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் சென்டர் ஆஃப் மாஸும் கோயின்சைட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, ஓகே. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, உங்களுக்கு 2 ஸ்டிக்கு கொடுத்துருக்கேன். இப்போ இங்க இது ஒரு ஸ்டிக், சரிங்களா? இது ஒரு ஸ்டிக்குப்பா. இந்த ஸ்டிக்கு வந்து திக்னஸ் டென்ஸ் டு 0. இந்த ஸ்டிக்கை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஹாரிசான்டல் பொசிஷன்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஹாரிசான்டல் பொசிஷன் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அடுத்த கேஸ்ல வந்து இப்படி வெர்டிக்கல் பொசிஷன்ல இப்படி பிளேஸ் பண்றேன் ஸ்டிக்கை. சரிங்களா? அதாவது மாஸ் சேம், லெங்த் சேம், அதாவது 2 ஸ்டிக் எடுத்திருக்கோம். 2 ஸ்டிக்கும் ஐடென்டிக்கல் ஸ்டிக், மாஸ் சேம். அடுத்து வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சேம், சென்டர் ஆஃப் மாஸ் லெங்த் சேம், எல்லாமே சேமா இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இந்த 2 கேஸ்ல எந்த கேஸ்ல சென்டர் ஆஃப் மாஸ் அண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வில் கோயின்சைட்? இது வந்து கேஸ் 1, இது கேஸ் 1, இது கேஸ் 2. சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட்ஸ் எந்த கேஸ்ல வரும்? அதான் ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டும் சொல்றீங்களா, இல்ல செகண்ட் கேஸ் மட்டும் சொல்றீங்களா, இல்லைன்னா போத் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேஸ், இல்லைன்னா நெய்தர் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கேஸ்? ஃபர்ஸ்ட் கேஸ்ல மட்டும் தான் சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட் ஆகும், செகண்ட் கேஸ்ல ஆகாதுன்றீங்களா? இல்லைன்னா ரெண்டுத்துலயும் சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட் ஆகுமா? இல்லைன்னா ரெண்டுத்துலயும் சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட் ஆகாதா அப்படின்னு பார்த்தா இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் எப்படி பிளேஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து சேம் ஹைட்ல இருக்கிறதுனால ஜி ஈக்குவலா இருக்கு. அப்ப யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணதுனால சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து கோயின்சைட் ஆகுது. வெரி குட், எல்லாரும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. ஆனா செகண்ட் கேஸ்ல பார்த்தா இது வெர்டிகல்ல பிளேஸ் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா நான் யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணிருக்கும், ஜி வேரியபிளா இருக்கு. அப்ப வந்து இங்க வந்து சென்டர் ஆஃப் மாஸ் பொசிஷனும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொசிஷனும் கோயின்சைட் ஆகும். ஆனா இந்த கேஸ்ல சென்டர் ஆஃப் மாஸும் செகண்ட் கேஸ்ல சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் கோயின்சைட் ஆகாது. சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட் ஆகாது.
சரி, இப்போ அடுத்த क्वेश्चन கேக்குறேன். இந்த செகண்ட் கேஸ்ல வந்து சென்டர் ஆஃப் மாஸ் இப்போ கிரவுண்ட்ல இருந்து மெஷர் பண்றோம். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கிரவுண்ட்ல இருந்து ஒரு சர்டைன் ஹைட்ல இருக்கும். அது YCM னு போட்டுக்கலாம். அதே மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி Y சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு இருக்கும் இல்லைங்களா? அப்போ பொசிஷன் ஆஃப் Y சென்டர் ஆஃப் மாஸும் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெஷர்டு ஃப்ரம் தி கிரவுண்ட் என்ன ஈக்குவல்னு வருமா, லெஸ் தேன் வருமா, கிரேட்டர் தேன் வருமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருமா? ஏன்னா நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட் ஆகுது. ஆனா செகண்ட் கேஸ்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் மாஸ் கோயின்சைட் ஆகாது. ஏன்னா வந்து நான் யூனிஃபார்ம் கிராவிடேஷனல் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். அதனால சென்டர் ஆஃப் இப்போ நம்ம பாட்டம் ஆஃப் தி ஸ்டிக்ல இருந்து அதாவது கிரவுண்ட்ல இருந்து பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸையும் பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெஷர் பண்ணிட்டேன். அப்போ YCM Y சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்துச்சு. இது ரெண்டுக்குமே உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஈக்குவல் வராதுன்னு. அப்போ ஈக்குவல் ஆப்ஷன் வராது. அப்போ லெஸ் தேன் வருமா, கிரேட்டர் தேன் வருமா? ஏன்னா நம்ம கொஸ்டின் பார்த்துட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல தான் சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட்னு பார்த்துட்டோம். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட் ஆகக்கூடாது. அப்படி தானே பாது? சரி, செகண்ட் கேஸ்ல சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கோயின்சைட் ஆகக்கூடாது. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டா வரும்? அப்போ நம்ம இதுல கொஞ்சம் ஆப்ஷன்ஸை டெலீட் பண்ணிடலாம். ஈக்குவல் டு டெலீட் பண்ணிடலாம். டேட்டாவும் நமக்கு தேவையான டேட்டாலாம் கொடுத்துருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால லெஸ் தேன் வருமா, கிரேட்டர் தேன் வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். சரி, இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சென்டர் ஆஃப் மாஸ் இருந்தா அதாவது சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும், நியர் டு ஹெவியர் மாஸ் தானே வரும். அதே மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கும், நியர் டு ஹெவியர் வெயிட் இருக்கும். அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த ஸ்டிக் இப்படி பார்த்தோம்னா வித் ரெஸ்பெக்ட் ஹைட் போறோம் இல்லைங்களா? வித் ரெஸ்பெக்ட் ஹைட் போனா G குறையுமா, G கூடுமா? G குறையும். அப்போ லோயர் பார்ட்ல G அதிகமா இருக்கும், அப்பர் பார்ட்ல G கம்மியா இருக்கும். அப்போ லோயர் பார்ட்ல தான் G அதிகமா இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன ஆகும்னா நியர் டு ஹெவியர் வெயிட் தானே இருக்கணும். வெயிட் டிபெண்ட்ஸ் ஆன் G ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் G பா. சென்டர் ஆஃப் கிராவிட்டி மட்டும் தான் டிபெண்ட்ஸ் ஆன் G. புரியுதுங்களா? சென்டர் ஆஃப் மாஸ்னா அது மாஸை மட்டும் பொறுத்து இருக்கு. G ஆக்சலரேஷன் டு கிராவிட்டியை பொறுத்து கிடையாது. ஆனா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து டிபெண்ட்ஸ் ஆன் போத் மாஸ் as well as ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி. ஸோ இந்த ஸ்டிக்கை ஹாரிசான்டல்ல பிளேஸ் பண்ணும்போது வெர்டிகல்ல பிளேஸ் பண்ணும்போது மாஸ் மாறுது இல்லை, ஆனா G மாறுது. இங்க G மாறும்போது எப்படி மாறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா லோயர் பார்ட்ல G அதிகமா இருக்கும், அப்பர் பார்ட்ல G கம்மியா இருக்கும். அப்போ லோயர் பார்ட்ல தான் வெயிட் அதிகமா இருக்கும். அப்போ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க இருக்கணும், நியர் டு ஹையர் வெயிட் தானே. அப்படின்னா G கீழே தான் அதிகமா இருக்கும்ன்றதுனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்க இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி லெங்த் இவ்வளவு இருக்கும். புரிஞ்சுங்களாப்பா? அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் லெங்த் கிரேட்டர் தென் சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்ததுனால சென்டர் ஆஃப் மாஸ் கிரேட்டர் தென் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் மாஸ். இப்போ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கான்னு செக் பண்றதுக்காக இதே கான்செப்ட்ல இன்னொரு கொஸ்டின் கேட்க போறேன். இந்த கொஸ்டின்ஸ் யார் யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருமே மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு முன்னாடி போய் நிற்போம்ப்பா. இதுதான் மவுண்ட் எவரெஸ்ட். எல்லாரும் அர்ஜி பண்ணிக்கிங்க. நம்ம எல்லாருமே மவுண்ட் எவரெஸ்ட் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இதுதான் கிரவுண்ட். புரியுதுங்களா? அது சரி. இப்போ இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு நான் காமிக்கிறேன் ஒரு பாயிண்ட் காமிச்சிருக்கேன். சென்டர் ஆஃப் மாஸ் ஒரு பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் மாஸ். சரிங்களா? இன்னொரு பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஒரு பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் மாஸ், இன்னொரு பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு ஒரு பாயிண்ட் சொல்றோம், சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒரு பாயிண்ட் சொல்றோம். இதுல ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து 0.1, ஒரு வந்து 0.2. இதுல விச் பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் மாஸ், விச் பாயிண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இப்போ இதுதான் மவுண்ட் எவரெஸ்ட். இந்த மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நேம் சொல்லலை, ஆனா அந்த ரெண்டு எந்த பாயிண்ட் எதுன்னு சொல்லலை. ஒன்னு வந்து சென்டர் ஆஃப் மாஸ், ஒன்னு சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லியாச்சு. அப்போ இதுல எந்த பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்னு வரும், எந்த பாயிண்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இல்லைன்னா கொஸ்டின் நம்ம கேட்டுருவோம், பாயிண்ட் ஒன்ன்றது சென்டர் ஆஃப் மாஸ்னு வருமா, சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு வருமா? பாயிண்ட் 1 இஸ் தி சென்டர் ஆஃப் மாஸா சென்டர் ஆஃப் கிராவிட்டியா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகும்னா வித் ஹைட் வந்து G குறையும் இல்லப்பா. வித் ஹைட் வந்து குறையும், G குறையும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ லோயர் பிளேஸ்ல தான், லோயர் பார்ட் தான் வெயிட் அதிகமா இருக்கும், அப்பர் பார்ட்ல வெயிட் கம்மியா இருக்கும். அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஷுட் லை பிலோ தி சென்டர் ஆஃப் மாஸ். அப்படின்னா இது வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வெரி குட். செகண்ட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. ஏன்னா G டிக்ரீசஸ் வித் ஹைட். G வந்து டிக்ரீசஸ் வித் ஹைட் தானே வருது. அப்போ G வந்து என்ன ஆகுது, கீழே தான் அதிகமா இருக்கும், மேல கம்மியா இருக்கும். அதனால வந்து center of gravity lies below the center of mass. In the case of Mount Everest, center of gravity lies below the center of mass. சரி, அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். இப்ப எல்லாம் நம்ம எல்லாருமே எங்க போயிருக்கோம்னா கன்னியாகுமரி எண்டுக்கு போயிருக்கோம்ப்பா. நம்ம எல்லாரும் இப்போ வந்து இந்தியன் ஓஷன் இருக்கு இல்லையா, இந்தியா இப்படி தானே இருக்கு. இந்தியாவுடைய எண்டுல இங்க இருக்கும், இந்த கன்னியாகுமரி ஓஷன் அப்படின்னு வச்சுங்க. இந்தியன் ஓஷன் இது என்னது, இந்தியன் ஓஷன் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ நீங்க எல்லாரும் இங்க நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க பாக்குறீங்க. அப்போ வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, என்ன காட்டுறேன் பாருங்க. இந்த பாயிண்ட் காமிச்சு இந்தியன் ஓஷன் இருக்கும் இல்லையா, இந்தியன் ஓஷனுடைய பெட் இது. இவ்வளவு வந்து என்னது, இந்தியன் ஓஷன் வாட்டர் இவ்வளவு இருக்கு.
இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி இந்தியன் ஓஷன் வந்து ஒரு பாயிண்ட் காமிச்சிட்டு, ஒரு பாயிண்ட் சாரி சென்டர் ஆஃப் மாஸ் நான் காமிக்கல, சும்மா 2 பாயிண்ட் வைக்கிறேன். நான் 2 பாயிண்ட் வைக்கிறேன். இது வந்து ஒரு 0.1, இது வந்து ஒரு 0.2 அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இதுல ஒரு பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் மாஸ், இன்னொரு பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்றேன். அப்ப 0.1ன்றது என்னவா இருக்கும், 0.2 என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். கொஸ்டின் புரியுதுங்களா? இந்தியன் ஓஷன் காமிச்சிருக்கோம். இதுல 2 பாயிண்ட் வச்சிருக்கோம். ஒரு பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் மாஸ், இன்னொரு பாயிண்ட் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இதுல 0.1 இஸ் என்ன? இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு இருக்குமா? 0.1 வந்து சென்டர் ஆஃப் மாஸா சென்டர் ஆஃப் கிராவிட்டியா? 0.1 வந்து என்ன வரும்? சென்டர் ஆஃப் மாஸ் வருமா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வருமா? ஆக்சுவலா 0.1 என்ன வரும் பாத்தீங்கன்னா, 0.1 வந்து சென்டர் ஆஃப் மாஸ்னு வரும், 0.2 வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு வரும். ஏன் பாத்தீங்கன்னா வித் டெப்த் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீசஸ். வித் டெப்த் வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீசஸ். டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி எர்த் போனோம்னா ஆக்சலரேஷன் குறைஞ்சிட்டே போகும். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குறைஞ்சிட்டே போகும். அப்படின்னா அப்பர் பார்ட் ஆஃப் தி வாட்டர் சர்ஃபேஸ்க்கு ஜி அதிகமா இருக்கும், லோயர் பார்ட்டுக்கு ஜி கம்மியா இருக்கும். அப்ப அப்பர் பார்ட் ஆஃப் தி வாட்டருக்கு வெயிட் அதிகமா இருக்கும், லோயர் பார்ட் ஆஃப் தி வாட்டருக்கு வெயிட் கம்மியா இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஷுட் லை நியர் டு ஹெவியர் வெயிட். அதனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து எபோவ் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? நல்ல கவனிங்க. இதுல வந்து இது என்னது, மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் போனோம்னா வித் ஹைட் போகும்போது ஜி குறையுது. அப்ப ஜி வந்து லோயர் பார்ட்ல இருக்கு, அதிகமா இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் மாஸ்னு வருது. அதே இந்தியன் ஓஷன் போனோம்னா வித் டெப்த் போகும்போது என்ன ஆகுதுன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வித் டெப்த் டிக்ரீஸ் ஆகும், போக போக டிக்ரீஸ் ஆகும். இது கிராவிடேஷன் லெசன்ல நான் இந்த ஃபார்முலா எல்லாம் டிரைவ் பண்றேன். வித் ஆல்டிடியூட் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீசஸ், வித் டெப்த் ஆல்சோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிக்ரீசஸ்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இந்தியன் ஓஷன்ல பார்த்தோம்னா அப்பர் பார்ட்ல ஜி அதிகமா இருக்கும், லோயர் பார்ட்ல ஜி கம்மியா இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து லைஸ் எபோவ் தி சென்டர் ஆஃப் மாஸ். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் பிலோ தி சென்டர் ஆஃப் மாஸ். இந்தியன் ஓஷன்ல சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் எபோவ் தி சென்டர் ஆஃப் மாஸ் அப்படின்னு நமக்கு கான்செப்ட் புரியுது. சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து இதுல உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அதை புக்ல பார்த்தோம்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டும் எந்தெந்த பொசிஷன்ல இருக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். உங்களுக்கு சும்மா ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்போ ஒரு கால்குலஸ்ல கொஸ்டின் வராது, இருந்தாலும் நீட்ல ஒரு டிஃபிகல்ட்டா சம் சொல்லி தரதுக்காக கால்குலஸ் பேஸ் பண்ணி ஒரு சம் மட்டும் சொல்லி தரேன். சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்ன்றது. சரிங்களா? இப்போ வந்து இது நான் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இது நான் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா மாஸ் பர் யூனிட் லெங்த் வந்து நாட் கான்ஸ்டன்ட். இங்க நான் மாஸ் பர் யூனிட் லெங்த் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன். ஸ்மால் m தட் இஸ் நோன் அஸ் மாஸ் பர் யூனிட் லெங்த், தட் இஸ் dm by dx ன்னு எடுத்துங்க. தட் இஸ் ஈக்குவல் டு kx ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தா சென்டர் ஆஃப் மாஸ் வந்து சென்டர்ல இருக்கும். நான் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்காது. நான் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தா டிஃபரெண்ட் பிளேஸ்ல இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு ராடு கொடுத்துருக்கோம். அந்த ராடோட மாஸ் வந்து நான் யூனிஃபார்மா இருக்குன்னா ஏரியா வந்து நான் யூனிஃபார்ம்னு கிடையாது, திக்னஸ்ல சேம் இருக்கு, ஆனா மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் மாஸ் பர் யூனிட் லெங்த் வந்து எப்படி இருக்குன்னா ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்ன்னு இருக்கு, ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேஸ்ல இந்த ராடு இருக்கு இல்லைங்களா, இந்த ராடுக்கு வந்து மாஸ் பர் யூனிட் லெங்த் kxன்னு கொடுத்துறாங்க. லெங்த் ஆஃப் தி ராட் வந்து எல்ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் ஃப்ரம் ஒன் எண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு அந்த கண்டுபிடிக்கலாம். இப்போ இது சென்டர் ஆஃப் தி ராடுன்னு எடுத்திருக்கேன். இது 0.1 சென்டர் ஆஃப் தி ராட், இது 0.1. சென்டர் ஆஃப் தி ராடுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு பாயிண்ட் 0.2 எடுத்திருக்கேன். சென்டர் ஆஃப் தி ராடுக்கு ரைட் சைட்ல ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன், இது 0.3 எடுத்திருக்கேன். நம்ம எங்க இருந்து மெஷர் பண்றோம்னா ஆரிஜின் வந்து இங்க இருக்கு, x is equal to 0, x equal to 0. பாயிண்ட் a வந்து x equal end a வந்து x equal to 0, end b வந்து x equal to l அப்படின்னு இருக்கு. இப்போ பார்க்கும்போது சென்டர் ஆஃப் மாஸ் எந்த பாயிண்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு? क्वेश्चन நல்லா கவனிங்க. you are given non uniform mass distribution rod whose mass varies according to என்னது mass per unit length is equal to kx. புரியுதுங்களா? now center of mass will lie at which point? center of the point வந்து 1, left side of the center of point வந்து center of the rod வந்து 0.2, right side of the center of the rod வந்து 0.3 கொடுத்திருக்கும். இப்போ center of mass will lie at which point for this rod? சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல தான் இருக்கும், ஆல் பாயிண்ட்ஸ்ல வராது. இப்போ இது வந்து ஒரு ராடுன்னு எடுத்தோம்னா அந்த ராடுக்கு மொத்தமா மாஸ் வந்து ஒரு பாயிண்ட். இப்போ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா மாஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல தானே இருக்கும். டோட்டல் மாஸ் வந்து ஆக்டட் அட் ஒரு பாயிண்ட். அப்போ ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தான் வரணும், எய்தர் 0.1 ஆர் 0.2 ஆர் 0.3 அப்படின்னு சொல்லணும்.
சரி, இங்க நான் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்கேன். இங்க நான் யூனிஃபார்ம் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்னா மாஸ் இஸ் இங்க இந்த ஸ்மால் எம்ன்றது மாஸ் கிடையாது, மாஸ் பர் யூனிட் லெங்த் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்மால் எம்ன்றது பாருப்பா மாஸ் பர் யூனிட் லெங்த்னு சொல்லியிருக்கேன். மாஸ் பர் யூனிட் லெங்த் கரெக்ட்டுங்களா? சரி, இப்போ இந்த மாஸ் பர் யூனிட் லெங்த் வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். அப்படின்னா எண்ட் ஏல இருந்து எண்ட் பி போகும்போது எக்ஸ் கூட்டிகிட்டே போகுது, அப்போ மாஸ் பர் யூனிட் லெங்த் கூட்டிகிட்டே இருக்கு. அப்போ மாஸ் கூட்டிகிட்டே இருக்குன்னா நல்லா கவனிங்க. இப்போ இங்க தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது மிடில் பாயிண்ட் எடுத்தோம்னா இந்த லோயர் ஆஃப் பார்ட் மாஸை விட சரி இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்ட் மாஸை விட செகண்ட் ஆஃப் பார்ட் மாஸ் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா மாஸ் டைரக்ட் மாஸ் பர் யூனிட் லெங்த் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் தானே. எக்ஸ் கூட யூனிட் லெங்த் மாஸ் கூடிட்டே இருக்கும். அப்படின்னா நமக்கு எந்த பார்ட்ல மாஸ் அதிகமா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்ட்ல செகண்ட் ஆஃப் பார்ட்ல இருக்க மாஸ் அதிகமா? செகண்ட் ஆஃப் பார்ட்ல தான் மாஸ் அதிகமா இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை நியர் டு ஹெவியர் மாஸ். அப்போ இந்த பக்கம் இருக்கணும். எதுக்காக இந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்தேன்னா இப்போ வந்து நம்ம சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? அப்போ இது எக்ஸிஎம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்ன ஆன்சர் வரணும்னா கிரேட்டர் தென் L/2ன்னு வரணும்பா. கிரேட்டர் தென் L/2 வரணும். எப்பவுமே நம்ம வந்து கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டினை கான்செப்டை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன மாதிரி ஆன்சர் வரணும் நமக்கு தெரியணும். இப்போ சப்போஸ் சால்வ் பண்ணும்போது நமக்கு லெஸ் தென் L/2 வந்துருந்துச்சுன்னா அப்போ எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கும்னு சொல்லி ரீசெக் பண்ணிட்டு திருப்பி கரெக்டான ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அதுக்காக தான் ஒரு சம்மை பார்க்கும்போது கான்செப்சுவலா என்ன ஆன்சர் வரணும்ன்றது நம்ம கெஸ் பண்ணிட்டு நம்ம சால்வ் பண்ணி தப்பா வந்துச்சுன்னா அது தப்பா வந்தது காரணம் வந்து அது அந்த ஆன்சர் வந்து தப்புன்னு உனக்கே புரியணும். அப்படி புரிஞ்சுன்னா நெகட்டிவ் மார்க் வராது. அதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா நான் என்ன வியூல சொல்றேன்னு? இப்போ இந்த கொஸ்டின் புரிஞ்சா மாஸ் பர் யூனிட்ல இருந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் அப்படின்னா யூனிட் லெங்த் கொஞ்சம் யூனிட் லெங்தா இது சின்ன சின்ன பார்ட்டா அப்படி பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க. சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சுட்டீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் மாஸ் வந்து கூட்டிகிட்டே போகுது. செகண்ட் ஆஃப் பார்ட்டுக்கு தான் மாஸ் அதிகமா இருக்கும். ஏன்னா ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ்னு கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்ட்டுக்கு வந்து கம்மியா இருக்கும் மாஸ். அது புரிஞ்சுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து கொஸ்டின் இப்போ வந்து சால்வ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் பாக்குறீங்களா? சரி, ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துக்கிறேன். எங்கேயாவது ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துக்கிறோம். இது டிஎம் பார்ட் எடுத்துங்க. இந்த டிஎம் பார்ட்டுக்கு லெங்த் வந்து டிஎக்ஸ்னு எடுத்துங்க. இது எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது நீட்ல இவ்வளவு டிஃபிகல்ட்டா கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் கான்செப்ட் புரியுதுக்காக சொல்லியிருக்கேன். நமக்கு வந்து சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறது கண்டினியூஸ் மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் என்ன பாருங்க, இன்டகரல் xdm டிவைடட் பை இன்டகரல் dm. கரெக்ட்டுங்களா? அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் தனித்தனியா நம்ம கண்டுபிடிச்சிட்டு இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாம். சரி, இன்டகரல் xdm கண்டுபிடிப்போம். ஃபர்ஸ்ட் இன்டகரல் xdm னா இங்க பாருங்க, இங்க dm க்கு என்ன வரும் சொல்லுங்க. இங்க ஃபார்முலா பாருங்க. இங்க dm க்கு என்ன வரும் சொல்லுங்க. dm is equal to kx into dx னு வந்துருமா? இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த dx அந்த பக்கம் அமைச்சிட்டு. புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இன்டகரல் x into dm பிளேஸ்ல kx into dx னு போட்டுருங்க. k வெளியே எடுத்துருங்க. இந்த x into x x square dx னு போட்டுங்க. இப்போ k into x square இன்டகிரேட் பண்ணா L/3 டிவைட் பை சரி லோயர் லிமிட் 0 அப்பர் லிமிட் L னு போட்டேன். x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணோம்னா x³/3 வரும். அப்பர் லிமிட் போடாச்சு L³ வந்துருச்சு. இதுதான் இன்டகரல் xdm. ஸோ நியூமரேட்டரை இன்டகிரேட் பண்ணி எழுதிட்டோம். நியூமரேட்டர் வந்துருச்சு. புரியுதுங்களா? அது அடுத்து வந்து டினாமினேட்டர் பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? டினாமினேட்டர் பாருங்க. டினாமினேட்டர்ன்றது என்ன சொல்லுங்க? இன்டகரல் dm மட்டும். இன்டகரல் dm மட்டும். கரெக்டா? இன்டகரல் dm என்ன வரும்னு சொல்லுங்க. dm என்னது? kx dx னு. அப்ப kx dx னு போட்டுங்க. இது இன்டகிரேட் பண்ணா என்ன வருது சொல்லுங்க. k வெளிய எடுத்துட்டீங்கன்னா இன்டகிரேட் பண்ணா x²/2 x²/2 இன்டகிரேட் பண்ணி லிமிட் வந்து 0 to L போடுங்க. அப்போ L²/2 னு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் கிடைச்சது இல்லையா? இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. அப்ப சப்ஸ்டிட் பண்ண என்ன வருது? வேற நியூமரேட்டர் வந்து kL³/3 கரெக்ட்டுங்களா? டினாமினேட்டர் என்ன வந்திருக்கு? kL²/2 னு வந்திருக்கு. ஸோ k கேன்சல், L³ L² கேன்சல், இந்த 2 மேல போயிரும். அப்போ 2L/3 னு வந்திருக்கு. ஸோ 2L/3 2/3 எவ்வளவு? நியர்லி 0.66 னு எழுதிக்கலாமா? இல்ல 0.67 L னு எழுதுங்க. அப்போ 0.5 விட அதிகமா இருக்கு. ஆஃப் ஆஃப் தி லெங்த் விட அதிகமா வந்திருக்கு. புரிஞ்சுங்களா? இப்போ வரும்போது நமக்கு ஆப்ஷன் கரெக்ட். ஒரே நமக்கு ஆப்ஷன்ல கொடுக்கும்போது ஒரு ஆப்ஷன் L/2, இன்னொரு ஆப்ஷன் வந்து L/4, இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி 2L/3 அப்படின்னு கொடுத்து இன்னொரு ஆப்ஷன் L னு கொடுத்துருக்காங்க வச்சுங்க. இதை பார்க்கும்போது எல்லுன்னு வராது. கண்டிப்பா பிட்வீன் ரெண்டு எண்டுக்கு சென்டர்ல தான் வரணும். அதே மாதிரி மாசு போக போக கூடுது. அதனால சென்டர்ல இருக்காது. இந்த ஆப்ஷன் எடுத்துடலாம், இந்த ஆப்ஷன் எடுத்துடலாம். அடுத்து சென்டர் ஆஃப் மாஸ் லை என்ன பண்ணணும்? இந்த சைடு வரணும். கிரேட்டர் தென் L/2 வரணும். அப்படி இருக்கிற ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன் இருக்குதுன்னா இப்படி டிக் பண்ணிடலாம். சால்வ் பண்ண கூட டைம் குறைஞ்சிரும். இந்த மாதிரி டைரக்டா இப்போ இது நீட்ல வராதுன்னு சொல்லி கால்குலேட் சம் அப்படின்னு சொன்னே தவிர இந்த மாதிரி கான்செப்ட்ஸுவலா திங்க் பண்ற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஒரே ஆப்ஷன் கரெக்டா வர மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம டிக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு பிசிக்ஸ்ல சம் சால்வ் பண்றது குறைவான டைம் எடுத்துக்கும். டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியரா புரியணும். இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுனால இப்போ இதே கான்செப்ட்ல இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன். யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ யூ ஆர் கிவன் ராடு. இந்த ராடுக்கு வந்து மாஸ் வந்து நாட் யூனிஃபார்ம், மாஸ் வேரியபிளா இருக்கு.
அப்போ அந்த மாஸ் பர் யூனிட் லெங்த் dm by dx is equal to k root x ன்னு கொடுத்தாச்சு. k root x, k square root of x ன்னு கொடுத்துருக்கோம்னு வச்சுங்க. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் will lie where? இது வந்து எக்ஸாக்ட்லி இது வந்து இது 0, x equal to 0ன்னு எடுத்துங்க. இது x is equal to l by 2ன்னு, இது x equal to l அப்படின்னு இருக்கு பொசிஷன். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எந்த பாயிண்ட்ல இருக்கும்ன்றதை நீங்க கரெக்டா சொல்லணும். இது வந்து 0.1, இது 0.2, இது 0.3. எந்த பாயிண்ட்ல சென்டர் ஆஃப் மாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு? எக்ஸாக்ட்லி சென்டர்ல இருக்குமா, இல்ல லெஃப்ட் சைடு சென்டர் இருக்குமா, இல்ல ரைட் சைடு சென்டர் இருக்குமா? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் திஸ் ராட். क्वेश्चन புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? क्वेश्चन இன்னொரு முறை ரிப்பீட் பண்ற பாருங்க. You are given a rod whose mass distribution is not uniform, whose mass per unit length varies according to the equation k into root x. அதாவது dm by dx is proportional to root x அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இப்படி இருந்தா உங்களுக்கு சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எந்த பிளேஸ்ல இருக்கும்? சென்டர்ல இருக்குமா, இல்லைன்னா லெஃப்ட் சைட்ல சென்டர்ல இருக்குமா, இல்ல ரைட் சைடு ஆஃப் தி சென்டர்ல இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கும் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து 0.3 தான் கரெக்ட். ஏன்னா வந்து பாருங்க, இப்போ சும்மா சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. எக்ஸுக்கு 1 போட்டீங்கன்னா என்ன வருது? கேன்னு வருது. எக்ஸுக்கு 2 போட்டீங்கன்னா ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் கே தானே. எக்ஸுக்கு சும்மா 1ன்னு போடுங்கப்பா. அப்ப என்ன வருது? dm by dx வந்து மாஸ் பர் யூனிட் லெங்த் வந்து என்ன வருது? கேன்னு வருதா? சரி, எக்ஸுக்கு 2 போட்டீங்கன்னா என்ன வருது? எக்ஸுக்கு 2 போட்டா ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் கேன்னு வருதா? அப்படின்னா கூட்டிகிட்டே தானே இருக்கு. எக்ஸ் கூட கூட இது dm by dx என்ன இருக்கு? கூட்டிகிட்டே தானே இருக்கு. அப்போ மாஸ் வந்து சின்ன சின்ன பார்ட்டா நம்ம பிரிக்கிறோம். இப்படி பிரிச்சோம்னா இப்போ ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் மாஸ் வந்து போக போக கூட்டிட்டு தான் இருக்கு. அப்போ 0.3 இந்த சைட்ல தான், ரைட் சைட் ஆஃப் 0.1 தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து L/2 விட அதிகமாக தான் வரும் ஆன்சர். ஆனா L/2 விட அதிகமாக வருதுன்னா இந்த ஆன்சர் வராது. இங்க வந்து சேஞ்ச் ஆனது k டைரக்ட் லீனியர் டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் x. ஆனா இங்க சேஞ்ச் ஆகிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் x வருது. அதனால நமக்கு L/2 விட அதிகமாக வருமே தவிர வேற ஆன்சர் வரும். சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா வேற ஆன்சர் வரும். நீங்க ஸ்கொயர் ரூட் போட்டதும் குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால திங்க் பண்ணோம் ரூட் எக்ஸ்னால என்ன ஆகுது? இன்க்ரீஸ் தான் ஆகுது அப்படின்னு. புரியுதுங்களா? இப்போ இது கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சதுனால உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டின் எல்லாரும் கரெக்டா சொல்ல போறீங்க. இப்பதான் இந்த கொஸ்டின் தான் எல்லாருமே கரெக்டா சொல்ல போறீங்கப்பா. யூ ஆர் given a rod. This rod is மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நாட் யூனிஃபார்ம். மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நாட் யூனிஃபார்மா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரிங்களா? நல்லா கவனிங்க. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ ஆரிஜின் வந்து இங்க இருக்கு. x equal to 0ன்றது இங்க எடுத்துக்கிட்டேன். x equal to 0 இங்க எடுத்துட்டேன். புரியுதுங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து x is equal to L1ன்னு எடுத்துங்க. இந்த டிஸ்டன்ஸ் இந்த எண்ட் வந்து ஏன்னு எடுத்துக்கப்போ, இந்த எண்டை வந்து பின்னு எடுத்துட்டு, எண்ட் ஏ வந்து ஆரிஜின்ல இருந்து L1 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, எண்ட் பி வந்து ஆரிஜின்ல இருந்து L2 டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ இங்க வந்து மாஸ் பர் யூனிட் லெங்த் வேரியஸ் k into x power minus 1 அப்படின்னு கொடுத்தாச்சு. மாஸ் பர் யூனிட் லெங்த் வேரியஸ் எப்படிப்பா? k into x power minus 1 கொடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ராடுக்கு மிடில் பாயிண்ட் இது 0.1 எடுக்கிறேன். லெஃப்ட் சைடுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், ரைட் சைடுல ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் திஸ் ராட் will be located at which point? 0.1ல இருக்குமா, 0.2ல இருக்குமா, 0.3ல இருக்குமா? क्वेश्चन எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி ரிப்பீட் பண்றேன் பாருங்க. You are given a rod whose end is A and B. These ends are at from the origin is x equal to L1 and x equal to L2 இந்த பொசிஷன்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த ராடுக்கு வந்து மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குன்னா, மாஸ் பர் யூனிட் லெங்த் வந்து k into x power minus 1 இருக்கு. அப்படின்னா சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் will be located at which point? 0.1ல வருமா, 0.2 வருமா, 0.3 வருமா? வெரி குட், எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இங்க மாஸ் பர் யூனிட் லெங்த்ன்றது இந்த k by x x பவர் மைனஸ் 1னா 1 by x தானே வந்துருது. அப்ப x கூட்டிட்டே இருந்தா மாஸ் பர் யூனிட் லெங்த் குறைஞ்சிட்டே இருக்கும். அப்படின்னா இங்க சின்ன சின்ன பார்ட்டா பிரிச்சோம்னா மாஸ் போக போக குறைஞ்சிட்டே இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்ட்டுக்கு மாஸ் அதிகமா இருக்கும், செகண்ட் ஆஃப் பார்ட்டுக்கு மாஸ் கம்மியா இருக்கும். ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை நியர் டு ஹெவியர் மாஸ் சைடு வரும். அதனால 0.2ன்றது கரெக்டான ஆன்சர். வெரி குட், எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் புரிஞ்சதுனால இப்போ சென்டர் ஆஃப் மாஸ்க்கு அடுத்த கான்செப்ட் நான் போறேன். இப்போ இந்த கான்செப்ட் கொஸ்டின் கேட்கலாம், யார் யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஒரு ப்ரொஜெக்டைல் எடுத்துக்கிறேன் நான். இப்போ என்ன எடுக்க போறேன்னா ப்ரொஜெக்டைல் எடுத்துக்கிறேன். ப்ரொஜெக்டைல் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் மேக்ஸிமம் இந்த கிளாஸ்ல லைவ்ல இந்த மாதிரி கான்செப்ஷுவல் கொஸ்டின் இப்படி தான் கேட்க முடியும். ப்ராப்ளம்லாம் நிறைய நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்ககிட்ட நிறைய புக்ஸ் இருக்கும், அதில் டக்கு பண்ணுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல மார்க் வந்துடும். இப்போ ஒரு ப்ரொஜெக்டைல் எடுத்திருக்கேன்ப்பா. இங்க நல்லா கவனிங்க. ஒரு ப்ரொஜெக்டைல் எடுக்கிறேன். எப்படின்னா அந்த ப்ரொஜெக்டைல் வந்து ஒரு யூ வெலாசிட்டி இப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன். நல்லா கவனிங்க. ஆக்சுவலா இந்த ப்ரொஜெக்டைல் எடுத்தது என்ன பாத்தீங்கன்னா ஒரு பாம் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு பாம் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு கொடுத்துட்டு ஆங்கிள் வந்து தீட்டா ஆங்கிள்னு கொடுத்துருக்கேன்ப்பா. ஆங்கிள் தீட்டா.
இப்போ இந்த பாம் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ண என்ன ஆகும்னா இங்க வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் எந்த ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஒன்லி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கங்க சரிங்களா. இப்போ வந்து இந்த பாம்பை வந்து இந்த ஸ்பேஸ்ல வந்து இங்க ப்ரொஜெக்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னா இது இப்படி ஸ்பேஸ்ல வந்து இப்படி போயிடுச்சுன்னா இங்க வந்து லேண்ட் ஆயிருக்கும். புரியுதுங்களா? இந்த பாயிண்ட் ஆரிஜின்ல நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா பாயிண்ட் ஏல லேண்ட் ஆயிருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஒரு பாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், யூ ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம், வித் ஆங்கிள் தீட்டா வித் இது ஹாரிசான்டல்னு கொடுத்தாச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து இந்த பாம் அப்படியே வரும்போது என்ன ஆகுதுன்னா மிட் ஏர்ல வருது இல்லையா? மிட் ஏர்ல வரும்போது இங்க பாம் இது ப்ரொஜெக்ட் பண்ணது இப்படியே வரும்போது மிட், அதாவது அட் மேக்ஸிமம் ஹைட்ல வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த பாம் வந்து 2 பார்ட்டா பிரேக் ஆயிருச்சுப்பா. 2 பார்ட்ஸா பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆயிட்டு ஒரு பார்ட் வந்து ஃப்ரீலி ஃபாலிங், ஒரு பார்ட் வந்து ஃப்ரீலி ஃபால் ஆயிருச்சு. சரிங்களா? அப்போ இன்னொரு பார்ட் வந்து எந்த பாயிண்ட்ல லேண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, a bomb is projected in the space with velocity u which makes angle theta with the horizontal. At maximum height, if this bomb breaks into two equal parts, one part falls freely falling, ஒரு பார்ட் வந்து ஃப்ரீயா ஃபால் ஆயிருது. அப்போ இன்னொரு பார்ட் வந்து எங்க லேண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ கொஸ்டின் பாயிண்ட்ஸ் கொடுக்குறோம், நீங்க சொல்லணும் எந்த பாயிண்ட்ல விழுந்திருக்கும் அப்படின்னு கேட்கிறோம். இப்போ வந்து இந்த பாயிண்ட் 1ன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட் 2ன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட் வந்து 3ன்னு எடுத்துக்கிறோம், இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் வந்து ஓன்னு எடுத்துருக்கும். சரி, அப்போ எந்த பாயிண்ட்ல செகண்ட் பார்ட் லேண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆன்சர் சொல்லுங்க. திருப்பி கொஸ்டின் ரிப்பீட் பண்ணலாம். A bomb is projected in this space at a maximum height of its projectile. It breaks into two equal parts. One of the two parts falls freely. Another part will land where? எந்த பாயிண்ட்ல another part லேண்ட் ஆகும்? ஆரிஜின்ல விழுமா, இல்ல பாயிண்ட் 1ல விழுமா, இல்ல பாயிண்ட் 2ல விழுமா, இங்க இல்லைன்னா பாயிண்ட் 3ல விழுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம்ப்பா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எங்க விழுன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பாயிண்ட் 3ல விழும். பாயிண்ட் 3ல வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் விழும். ஏன் பாயிண்ட் 3ல செகண்ட் பார்ட் விழும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டு அடுத்த கொஸ்டின் கேட்கும்போது ஆன்சர் கரெக்டா சொல்லணும். நல்லா கவனிங்க. இப்போ வந்து சென்டர் ஆஃப் மாஸ் வந்து எங்க இருக்கணும்? பிட்வீன் தி மாசஸ் இருக்கணுமா, அவுட் சைட் ஆஃப் தி மாசஸ் இருக்குமா? பிட்வீன் மாசஸ் இருக்கும். இது 2 பார்ட்டா பிரேக் ஆயிருச்சு. ஒரு பார்ட் இங்க கீழே விழுந்துருச்சு, இன்னொரு பார்ட் இங்க விழுந்தாதான், செகண்ட் பார்ட் இங்க விழுந்திருந்தாதான் இது ரெண்டுத்துக்குமே சென்டர் ஆஃப் மாஸ் இங்க வந்திருக்கும். இப்போ ஆக்சுவலா வந்து இங்க நான் பாம்பை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இது பிரேக் ஆகுறது நாம ஏதாவது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி பிரேக் பண்றோமா, இல்லைன்னா அதுவா பிரேக் ஆகுதா? அதுவா தானே பிரேக் ஆகுது. ஒரு பாம் வந்து போட்டோம்னா வச்சுட்டு அதுவா தானே பிரேக் ஆகும். டியூ டு கெமிக்கல் ரியாக்ஷனால அதுவா பிரேக் ஆயிருது. அப்படின்னா இன்டர்னல் ஃபோர்ஸ்னால அது பிரேக் ஆகுது. அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ்ல பிரேக் ஆச்சுன்னா அப்போ வந்து என்ன, இன்டர்னல் ஃபோர்ஸ்ல பிரேக் ஆச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் உடைய மோஷனை வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. இன்டர்னல் ஃபோர்ஸ் cannot affect the motion of the center of mass. அப்போ இந்த பாம்பை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பேரபோலிக் பாத்துல போயிருக்கும். இந்த பேரபோலிக் பாத்துல இப்படி போயிருக்கும், இந்த டிராஜெக்டரியில போயிருக்கும். சரிங்களா? கிராவிட்டி ஆக்ட் ஆகுதுனால இந்த பேரபோலிக் பாத்துல போகுது. பாம்பு பிரேக் ஆகலைன்னா, இப்போ பாம்பு பிரேக் ஆனாலும் பிரேக் ஆகுறதுக்கு காரணம் என்னது? இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தானே பிரேக் ஆகுது. அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் பிரேக் ஆகுதுன்னா அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் cannot be affected. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் அப்படியே பேரபோலிக் பாத்துல போயிட்டு இந்த பாயிண்ட்ல தான் லேண்ட் ஆகணும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இங்க தான் வந்து ஆகணும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கணும்? பிட்வீன் தி மாசஸ் தானே இருக்கணும். அப்போ ஒரு மாஸ் இங்க ஃப்ரீ ஃபால் ஆயிடுச்சுன்னா இன்னொரு மாஸ் இங்க பாயிண்ட் 3ல இருந்தா தானே சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா கிடையாது இல்லையா? அப்போ புரிஞ்சுங்களா? நல்லா சொல்றீங்க. சென்டர் ஆஃப் மாஸ் cannot be affected by internal force. இந்த பாம்பு பிரேக் ஆகுறது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால. அதனால சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் do not change. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் தி சிஸ்டம் வந்து இந்த பேரபோலிக் பாத்லயே போகணும். ஃபர்ஸ்ட் பாம்பு ப்ரொஜெக்ட் பண்ணும்போது பிரேக் ஆகாம இருந்தா என்ன பாத்துல சென்டர் ஆஃப் மாஸ் போயிருக்குமோ அதே பாத்துல தான் பிரேக் ஆனாலும் போகணும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் வந்து அடிஷனல் எதுவுமே ஆக்ட் ஆகல. இன்டர்னல் பிரேக் ஆகுறது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் ஆக்ட் ஆகுது. அடிஷனல் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகாதனால ஒரே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இது பிரேக் ஆனாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறாது. அதனால வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் மாறாதனால சென்டர் ஆஃப் மாஸ் வந்து என்ன பாத்துல போகணுமோ அதே பாத்துல போயிட்டே இருக்கு. அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் இங்க தான் லேண்ட் ஆயிருக்கும். அப்போ ஒரு மாஸ் இந்த பக்கம் விழுந்திருக்குன்னா இன்னொரு மாஸ் இந்த பக்கம் விழுந்தா தான் சென்டர் ஆஃப் மாஸ் வில் லை பிட்வீன் தி மாசஸ் அப்படின்னு வருது. ஸோ தட் அப்போ ஒரு மாஸ் ஃப்ரீ ஃபால் ஆயிடுச்சுன்னா செகண்ட் மாஸ் வந்து இங்க வந்திருக்கணும். ஸோ இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கா இல்லையான்றதுக்காக அடுத்த கொஸ்டின் கேட்டுருவோம் பாருங்க. இப்போ யாரை கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஒரு பிளேன் எடுத்திருக்கோம். இங்க கெனான் ஒன்னு எடுத்துக்கிறேன். கெனான் என்ன தெரியுமா? கெனான் என்ன, அந்த இந்த பாம்பு ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? பீரங்கின்னு சொல்லுவாங்களா, என்னப்பா அது? சரி, இது கெனான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கெனான் யூஸ் பண்ணி ஒரு பாம்பு எப்படி ப்ரொஜெக்ட் பண்றேன், ஒரு பாம்பை ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன்.
இப்போ பாம் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ற, யூஎஸ்பியில் ப்ரொஜெக்ட் பண்ற ஆங்கிள் வந்து தீட்டான்னு வருது. இந்த பாம் வந்து ஆக்சுவலா வந்து என்ன ஆயிருக்கணும், கெனான்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ப்ரொஜெக்டைல் பாத்துல போயிருக்கணும். இது வந்து ஆரிஜின் ஓ எடுத்துக்கணும், இது வந்து லேண்டிங் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? இப்போ வந்து மேக்ஸிமம் ஹைட் வரும்போது இந்த பாம் வந்து broken into 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரேக் ஆயிருச்சு. இப்போ பாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டோம். ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது ப்ரொஜெக்டைல் பாத்துல போகும்போது மேக்ஸிமம் ஹைட்ல வரும்போது என்ன ஆயிருச்சுன்னா, இது 2 பார்ட்டா பிரேக் ஆயிருச்சு. பிரேக் ஆயிட்டு ஒரு பார்ட் வந்து ரீட்ரேஸ் ஆயிருது. ரீட்ரேஸ் ஆயிட்டு திருப்பி வந்து இந்த கெனான்குள்ளேயே விழுந்துருச்சு. அப்போ இன்னொரு பார்ட் எங்க விழும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன். அடுத்த பார்ட் எங்க விழும்ன்றதுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன் பாருங்க. பாயிண்ட் ஓன்றது ஒரு பாயிண்ட், பாயிண்ட் 1ன்னு ஒரு பாயிண்ட், பாயிண்ட் 2ன்னு ஒரு பாயிண்ட், பாயிண்ட் 3ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கேன். கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். உங்களுக்கு நல்லா கவனிங்க. என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, ஒரு பாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பாம்பை ப்ரொஜெக்ட் பண்றோம். அது வந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு வரும்போது என்ன ஆகுது, 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரேக் ஆயிருச்சு. ஒரு பார்ட் ரீட்ரேஸ் பேக் ஆயிட்டு பிரேக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பார்ட் ரீட்ரேஸ் பேக் ஆயிருச்சு. செகண்ட் பார்ட் வந்து எங்க போய் விழுந்திருக்கும், ஆரிஜினுக்கு வந்திருக்குமா, பாயிண்ட் 1ல விழுந்திருக்குமா, பாயிண்ட் 2ல விழுந்திருக்குமா, பாயிண்ட் 3ல விழுந்திருக்குமான்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா வந்து பாயிண்ட் 3 கரெக்ட். ஏன்னா உங்களுக்கு என்ன சொல்லி இருந்தேன்னு சொல்லுங்க, இந்த பிரேக் ஆகுறது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால பிரேக் ஆகுது. இன்டர்னல் ஃபோர்ஸ் cannot affect the center of mass மோஷனை மாத்தாது. இது பிரேக் ஆகலைனாலும் பிரேக் ஆனாலும் ஆகலைனாலும் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த பேராபோலிக் பாத்துல இப்படிதான் போயிருக்கணும். அப்போ வந்து ஒரு மாஸ் வந்து இங்க வந்து விழுந்துருச்சு இல்லையா, சென்டர் ஆஃப் மாஸ் கண்டிப்பா இங்க தானே வந்து விழணும். சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கணும், பிட்வீன் தி மாசஸ் தானே வரணும். அப்போ ஒரு மாஸ் இங்க, ஒரு பார்ட் இங்க விழுந்திருந்தா இன்னொரு பார்ட் கண்டிப்பா சென்டர் ஆஃப் மாஸ்க்கு ரைட் சைட்ல கொடுத்துருக்கும். சென்டர் ஆஃப் மாஸ் ரைட் சைட்ல கொடுத்துருக்கும். அப்போ பாயிண்ட் 3ல இருந்தா தானே இந்த 2 மாஸ் இங்க இருந்தா தானே சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. என்ன பாத்தீங்கன்னா வந்து இன்டர்னல் ஃபோர்ஸ் cannot affect the center of mass. அப்போ பாம்பை ப்ரொஜெக்ட் பண்ணா என்ன ஆகுது, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால இது பாட்டுக்கு அப்படியே இந்த பேராபோலிக் பாத்துல வந்திருக்கு. இப்போ இது மேக்ஸிமம் ஹைட்ல பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுறது இன்டர்னல் ஃபோர்ஸ்னால பிரேக் ஆகுது. இன்டர்னல் ஃபோர்ஸ் cannot affect the motion of the center of mass. அப்ப இது பிரேக் ஆயிட்டு இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் உடைய மோஷனை மாத்தலாமே தவிர சென்டர் ஆஃப் மாஸை மாத்தாது. அப்ப இன்டர்னல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, இந்த பார்ட்டிகளுடைய மோஷனை மாத்திச்சு, அதனால எப்படி வந்து விழுந்திருக்கு. இந்த பார்ட்டிகளுடைய மோஷனை மாத்தி இருக்கும். எப்படி மாத்தி இருக்கும்ன்றது நாம என்ன பண்றோம்னா, சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் மாறி இருக்காது. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் வந்து பிரேக் ஆகுறதுக்கு முன்னாடி என்ன பாத்துல போச்சு, அதே பாத்துல தான் பிரேக் ஆனதுக்கு அப்புறம் வந்து இங்க விழுந்திருக்கும். இப்போ இது இந்த கான்செப்ட் புரிஞ்சு. அடுத்த கான்செப்ட் என்னது, சென்டர் ஆஃப் மாஸ் பிட்வீன் தி மாசஸ் தானே இருக்கும். அப்போ ஒரு மாஸ் இங்க விழுந்திருக்குன்னா கண்டிப்பா இன்னொரு மாஸ் இந்த பக்கம் இருந்தா தானே சென்டர் ஆஃப் மாஸ் பிட்வீன் தெம் வரும். அப்போ சென்டர் ஆஃப் மாஸ் எங்க வரணும்னா செகண்ட் மாஸ் இங்க விழுந்திருக்கணும். சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन கேக்குறேன், கொஞ்சம் நியூமெரிக்கலாவும் கேட்போம். அப்பதான் நீங்க வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி சால்வ் பண்ணுவீங்க. கான்செப்ட்ஸ்லாம் கேட்டு இருந்தாவே கஷ்டமா இருக்கு. இப்போ நியூமெரிக்கல் क्वेश्चन கேக்குறேன். இது டக்குன்னு ஈஸியா சொல்லிடலாம். இதனால சால்வ் பண்ணாம டக்குன்னு சொல்ற மாதிரி கொடுப்போம். கரெக்ட்டுங்களா? சரி, நல்லா கவனிங்க. ஒரு கெனான் வந்து ஒரு பாம் வந்து ப்ரொஜெக்ட் பண்றேன் யூ ஸ்பீட்ல வித் ஆங்கிள் தீட்டான்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இப்போ வந்து என்ன ஆகுனா, இது ஆக்சுவலா இந்த பாத்துல வந்து விழுந்திருக்கணும். அப்போ வந்து இங்க விழுந்திருக்கணும்னா ரேஞ்ச் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இங்க வந்து விழுந்திருக்கணும் இல்லையா, இதுதான் ரேஞ்ச் ஆர்னு கொடுத்தாச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ வந்து ஆனா என்ன ஆகுதுன்னா, ஒரு பாம்பை ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது பிரேக் ஆகி 2 ஈக்குவல் பார்ட்டா பிரேக் ஆயிருச்சுப்பா. 2 ஈக்குவல் பார்ட்டா பிரேக் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப 2 ஈக்குவல் பார்ட்டா பிரேக் ஆயிட்டு ஒரு பார்ட் வந்து ஃப்ரீயா ஃபால் ஆயிடுச்சு. அப்ப இன்னொரு பார்ட் இங்க வந்து விழுந்திருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். இந்த பாயிண்ட்ல வந்து இன்னொரு செகண்ட் பார்ட் வந்து இங்க வந்து விழுந்திருக்கும்னு தெரியும். சரி, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, क्वेश्चन வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் தி செகண்ட் பார்ட் ஃப்ரம் தி ஆரிஜின் கேக்குறேன். இது வந்து எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த எக்ஸ் எவ்வளவுன்னு क्वेश्चन கேட்டிருக்கேன். டக்குனு சொல்லுங்க ஆன்சர். ஆர்னு ஒரு ஆப்ஷன், r/2ன்னு ஒரு ஆப்ஷன். சரிங்களா? அடுத்து வந்து 3r/2ன்னு ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து 2rன்னு ஒரு ஆப்ஷன். क्वेश्चन திருப்பி ரிப்பீட் பண்ணலாம். டக்குனு ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்க. ஒரு பாம் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பேஸ்ல. இதுக்கு வந்து என்ன இருக்கு, ஸ்பீடு யூல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், ஆங்கிள் தீட்டான்னு வந்திருக்கு. சரிங்களா? இது இந்த பாம் வந்து பிரேக் ஆகாம இருந்தா இந்த பாயிண்ட் லேண்ட் ஆயிருக்கும், பாயிண்ட் ஏல லேண்ட் ஆயிருக்கும். இது மேக்ஸிமம் ஹைட்ல டூ பார்ட்ஸ் ஆஃப் பிரேக் ஆயிருச்சு. ஒரு பார்ட் ஃப்ரீ ஃபால் ஆயிருது, இன்னொரு பார்ட் எங்க விழுந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த பாயிண்ட்ல விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த பாயிண்ட் செகண்ட் பாயிண்டோட பொசிஷன் ஃப்ரம் தி ஆரிஜின் தானே கேட்டிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு கேட்டிருக்கோம். கண்டிப்பா இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஆர்னு சொல்லக்கூடாது, r/2ன்னு சொல்லக்கூடாது. என்ன பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் O to A வந்து ஆல்ரெடி நம்ம ஆர்னு சொல்லியாச்சு இல்ல. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் ஆர் தானே வரணும். சரி, இப்போ வந்து இந்த மாஸ் ஈக்குவல் மாஸ்ன்றது இந்த 2 மாஸ் ஈக்குவல் தானப்பா.
ஈக்குவல் மாஸ்னா சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கணும், சென்டர்ல தானே இருக்கணும். அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கணும் இல்லையா. இந்த டிஸ்டன்ஸ் r/2, அப்ப இந்த டிஸ்டன்ஸ் r/2ன்னு வரும். அப்போ வந்து மொத்தமா இங்க இருந்து இது வரைக்கும் 6, இது பிளஸ் r/2, so that x = 3r/2. x = என்ன வந்திருக்கு, 3r/2. ஸோ இது வந்து 3r/2ன்றது கரெக்டான ஆன்சர். என்ன ஒரே ஒரு கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் கேட்டு கிளாஸ் முடிச்சிடலாம் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின் டக்குன்னு கேட்டுடலாம். இப்போ இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே கோரஸா டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் ஸ்பேஸ்ல, ஆங்கிள் மேட் வந்து θன்னு வந்திருக்கு. இதை ப்ரொஜெக்ட் பண்றோம். ப்ரொஜெக்ட் பண்ணா இங்க வந்து பாயிண்ட் ஏல லேண்ட் ஆயிருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேஞ்ச் ஆர்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா. இது ஆரிஜின் எடுத்துக்கிறோம். இப்போ மேக்ஸிமம் ஹைட் வரும்போது இது ரெண்டு பார்ட்டா பிரேக் ஆயிருச்சு. ஒரு பார்ட் என்ன ஆகுது, ரீட்ரேஸ் ஆரிஜின்லயே விழுந்துருச்சு. ஒரு பார்ட் வந்து, இன்னொரு பார்ட் வந்து இந்த பக்கம் வந்து விழுந்திருக்கும். இது தெரியும் உங்களுக்கு, சரிங்களா. வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் செகண்ட் பார்ட் ஃப்ரம் தி ஆரிஜின்? வாட் இஸ் தி செகண்ட் பார்ட் ஃப்ரம் பொசிஷன் ஆஃப் தி ஆரிஜின்? இந்த இது வேணாம், கொஸ்டின் கொஞ்சம் மாத்திரலாம். கொஸ்டின் இல்ல, ஆன்சர் கொஞ்சம் கொஸ்டினை மாத்திரம் பாருங்க. வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி செகண்ட் பார்ட் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் மாஸ்? இந்த பாயிண்ட் இங்க தானே சென்டர் ஆஃப் மாஸ் விழுந்திருக்கும், தெரியலையா. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டிருக்கேன் நான். கொஸ்டின் புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். x = r/2ன்னு ஒரு ஆப்ஷன், x = r-ன்னு ஒரு ஆப்ஷன், x = 3r/2ன்னு ஒரு ஆப்ஷன், x = 2r-ன்னு ஒரு ஆப்ஷன். கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஒரு பார்ட், ஒரு பாம்பு ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், மேக்ஸிமம் ஹைட்ல 2 ஈக்குவல் பார்ட்ஸா பிரேக் ஆயிருச்சு. ஒரு பார்ட் ரீட்ரேஸ் ஆயிருது, இன்னொரு பார்ட் வந்து எங்க விழுந்திருக்கும்னு கேட்டிருக்கேன். அந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் மாஸ் எங்க விழுந்திருக்குமோ, அதாவது இந்த பிரேக் ஆகாம இருக்கும்போது இந்த மாஸ் எங்க விழுந்திருக்குமோ அந்த பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல விழுந்திருக்கும் கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கரெக்டா தெரியும், ஒரு மாஸ் வந்து இங்க வந்து விழுந்துருச்சு, இன்னொரு மாஸ் எங்க வந்து விழுந்திருக்கும் தானே வேணும். அப்போ வந்து இது ரெண்டுமே ஈக்குவல் மாஸா தானே பிரிஞ்சிருக்கு. அப்ப இந்த மாஸ் எம்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாஸ் எம் தானே வரும் ரெண்டுமே. அப்ப 2 ஈக்குவல் மாசஸா இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல தானே இருக்கணும். அப்ப இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸ், நான் டயக்ராம் வரையது என்னன்னா பாக்குறதுக்கு ஜியோமெட்ரிக்கலா பாக்குறது டிஃபரெண்டா இருக்கும். ஆனா கான்செப்ட்ல பாருங்க, ரெண்டு மாஸ் ஈக்குவலா தானே பிரிஞ்சிருக்கு. அப்ப சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்ல தானே இருக்கணும். அப்படின்னா ரெண்டு மாசம் சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் மாஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சென்டர் ஆஃப் மாஸ்ல இருந்து 6 தானே இருக்கு. அப்ப செகண்ட் மாசம் ஃப்ரம் சென்டர் ஆஃப் மாஸ் 6ன்னு இருந்திருக்கணும். ஒருவேளை ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு எங்க இருக்குன்னு கேட்டிருந்தா அப்ப 2r-ன்னு சொல்லி இருக்கணும். ஓகேங்களா. சென்டர் ஆஃப் மாஸ்ல நிறைய கான்செப்ட்ஸ் முடிச்சிட்டோம்.